என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இன்றைய வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இன்றும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், என்ன செய்வதாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இருக்கிறார். நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போவதில்லை. அதன் ஒரு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் அவமாய் போவதும் இல்லை. அவை அனுப்பப்படுகிற அல்லது நம்பப்படுகிற, அது விசுவாசிக்கிற உங்களுக்கு பலன் செய்யாமல் நிச்சயமாய் அது திரும்பி வர போகிறதும் இல்லை. இந்த அற்புதமான தேவ வசனங்களை நன்றாக கவனியுங்கள். இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற, இது நிச்சயமாய் யார் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இது தேவ வார்த்தை தான். அது நேற்றும் என்றும் என்றும் மாறாத மங்கா புகழ்பெற்ற மங்கா பசுமை நிறைந்த அவருடைய வார்த்தைகள் என்றும் வேலை செய்யும். நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் கையின் பிரயாசங்கள், ஈவன் பல்வேறு உபத்திரவங்கள், துன்பங்கள், பல்வேறு சவால்களின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் கூட அது எப்படி இருக்கும், முடிவிலே ஜெயம் கொள்வீர்கள், எப்படி ஜெயம் கொள்வீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை தியானிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அந்த அற்புதமான காரியங்களை சுதந்திரிக்க வைப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எரேமியா 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் திருமண வாழ்க்கை நிச்சயமாய் நீங்கள் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமான தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அப்படியா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி இருக்குமா? ஐயா, என் சூழ்நிலைகள் எல்லாம் இது போன்று இல்லையே, இது போன்ற எந்த நன்மையும் காணாத ஒரு வறட்சியும் வனாந்தரமுமான சூழ்நிலையிலே அல்லவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையிலே தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறதே. நன்மை வரும் என்று காத்திருக்கிறேன், தீமை வந்தது. ஐயா, நான் காத்திருக்கிற நன்மையான காரியங்கள் வெகு காலம் தாமதமாகி கொண்டிருக்கிறதே. எப்படி என் வாழ்க்கை தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான ஒரு நல்ல மரத்தை போல், செடியை போல், நல்ல கொடியை போல் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள், ஒருவேளை சீசன் சரியில்லாம, சிச்சுவேஷன் சரியில்லாம, நாடும் நாட்டின் நடப்பும் சரியில்லாம, காலம் சரியில்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலும், மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும் ஆகிய மரத்தை போல், செடி கொடிகளை போல் நீங்களும் செழித்திருப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இவையெல்லாம் எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் அப்படியாய் நீங்கள் சிறந்திருப்பீர்கள். ஐயா, செழித்திருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் அப்படியாய் ஓங்கி வளர்கிற ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். இந்த வார்த்தைகளிலே நிச்சயமாய் மாற்றம் இல்லை. ஆனால் பாருங்கள், 7ஆம் வசனத்திலே, அதற்கு முந்திய வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற கண்டிஷனை, கற்பனையை, கட்டளையை மறந்து விடாதீர்கள். என்ன சொல்றாரு? யாருக்கு இது போன்ற காரியங்கள் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மேல் தம் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாடப்பட்டதுமாக என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையாயிருங்கள், அவரையே உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருங்கள். அழிந்து போகிற அல்லது சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிற மக்கள், ஒருவேளை 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதையும் கர்த்தரை சொல்லுகிறார். அதனால் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இது போன்ற நல்ல வார்த்தைகள் உங்கள் குடும்பங்களிலே நிச்சயமாய் பலிக்கும். நீங்கள் நீர்க்கால்களில் ஓரங்களிலே நடப்பட்டிருக்கிற அலரி செடிகளைப் போல ஐயா செழித்து பூத்து காய்காய்த்து பூமியையே, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, குடும்ப
குடும்பத்தை, உங்கள் சபையை, உங்கள் தெருவை, ஊரை பலனால் நிரப்புகிற காலங்கள் வரும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் வகையிலே நிறைவேறும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இவர்களுடைய நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.